2026 சட்டமன்ற தேர்தலானது ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. இதில் பார்த்தீங்களா டிவிகே 108 முதலிடம் வந்தும் அவரால் முதலமைச்சர் நாற்காலியில் ஈஸியாக உட்கார முடியவில்லை. அடுத்ததாக பார்த்தோமா ஏடிஎம்கே தேர்தலில் வென்றும் அவரால் பதவியை தக்க வைக்க முடியவில்லை. டிஎம்கே 2ஆம் இடத்துக்கு வந்தும் அவரால் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருக்க முடியல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறது. இப்படிப்பட்ட கூட்டணி ஆட்சி அமைப்பது குறித்து மூத்த நிர்வாகிகளோட விஜய் தீவிரமான ஆலோசனை செய்து வருகிறார். தனிப்பெரும் கட்சியாக 108 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வென்றிருக்கு. இருந்தா கூட ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை அப்படிங்கிறதுனால விஜயால இன்னும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த நிலையில எம்எல்ஏக்கள் கூட்டத்தை முடித்துவிட்டு சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தாவேகா தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அர்ஜுன வீட்டுக்கு போய் விஜய் சென்றிருக்காரு. அங்கு கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனையுமே மேற்கொண்டாரு. இது குறித்து நிர்வாகிகள் சில பேர் சொல்றது என்ன அப்படின்னா 5 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருக்கு. ஆனால் கூட இது போதாது. எனவே தமிழக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட பேச்சு நடக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் யாரோட இவர் பார்த்தீங்களா கூட்டணி வைக்க போகிறார். இதனால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் நடக்க போகிறது. எல்லா கட்சிகளுமே முக்கியமான ஒரு துறைகளை கேட்கிறது. அதற்கு சம்மதம் தெரிவித்தால் தான் கூட்டணிக்கு வருவதாக ஒரு டிமாண்ட் வைக்கிறது. இது குறித்து பொதுச் செயலாளர் ஆனந்த வியூக் வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி இப்படி பல பேருமே விஜய் ஆலோசனை செய்கிறார். ஆட்சி அமைப்பதில் விஜய் உறுதியாக இருக்கிறதுனால கூட்டணி கட்சிகள் கோரிக்கைகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமே சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் விஜய் என்ன செய்ய போகிறார், அடுத்து எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடக்க போகிறது அப்படிங்கிறத குறித்து நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவர் யாரோட கூட்டணி அமைக்க போகிறாரு? தேமுதிகவோட அமைக்க போகிறாரா, அல்லது பாமக கட்சியோட அமைக்க போகிறாரா, திமுகவோட அமைக்க போகிறாரா, அதிமுகவோட அமைக்க போகிறாரா அப்படிங்கிற பல்வேறான கருத்துகள் மக்களிடையே நிலவுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விஜய் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகிறார் அப்படிங்கிறது குறித்து நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு விஜய் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா எல்லா கட்சிகளும் ஒரு முக்கியமான துறைகளை கேட்கிறது. அதற்கு சம்மதம் தெரிவித்தாதான் கூட்டணிக்கு வருவதாக ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இது குறித்து பொதுச் செயலாளர் ஆனந்த் வியூக் வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா செங்கோட்டையனுடன் விஜய் ஆலோசனை செய்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் கட்சி நிலைப்பாடுகள் குறித்த இன்றைய முக்கியமான அப்டேட்களை பார்க்க போகிறோம். தாவேகா தளபதி விஜய் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் டிவிகே கணிசமான வாக்கு சதவீதத்தை பெற்றிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கிறது. குறிப்பாகவே 21.19 வாக்குகள் வெற்றிருக்காரு. விஜய் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வாகிறார் அப்படிங்கிற தகவலை அடுத்து நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரோட இல்லத்திற்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்காங்க. தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பது குறித்து காங்கிரஸ் தேசிய தலைமை முடிவெடுக்கும் என கேசி வேணுகோபால் தெரிவிச்சிருக்காரு. தேர்தல் வாக்கு சதவீதம் பற்றிங்களா தாவேகா 24.19%, திமுக 21.21%, அதிமுக 4%, நாம் தமிழர் கட்சி 3.37%, காங்கிரஸ் 2.97%, பாஜக 1.20% அமைச்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளுடைய தலைவர் ஆட்சி அமைக்க வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 10 சீட்கள் தேவைப்படுது. ஸோ இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் விஜய் யாரோட கூட்டணி வைத்து கொள்ள போகிறார் அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தாவேகா 108 தொகுதிகளை வசப்படுத்தி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு 24 தொகுதிகளும், 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணிக்கு 53 தொகுதிகளும் மட்டுமே வசமாகிறது. இந்த தேர்தல் முடிவுகள் பார்த்தீங்களா நிகழப்போகக்கூடிய பதிவின் தொகுப்புகள் பார்த்தீங்களா சொல்லப்பட்டிருக்கு. சென்னையில் 16 தொகுதிகளிலுமே தாவேகா வேட்பாளர்கள் முன்னிலை. தமிழகம் முழுவதுமே முதல்வர் ஸ்டாலின் உள்பட 31 அமைச்சர்கள் பின்னடைவு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவியிருக்கு. இதில் திமுக கூட்டணிக்கு தான் வெற்றி என பல்வேறு கருத்து கணிப்புகளும் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால்
தாவேகா பார்த்தீங்களா 107 இடத்தை வென்றிருக்காரு. பெருங்கட்சியாக இருக்கு. நடிகர்களாக இருந்து புதிய கட்சியை தொடங்கி தங்களோட முதல் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்ட தலைவர்களோட ரொம்பவும் வரலாறு மிக்க ஒரு செய்தியாக இருக்குது. வாக்கு சதவீதங்களை ஒப்பிடுகையில் விஜயோட எழுச்சி மழைக்க வைக்கிறது. எம்ஜிஆர் அதாவது அதிமுகவில் 1977 திமுகவில் இருந்து பிரிந்து அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆர் 1977 நடந்த தன்னோட முதல் சட்டமன்ற தேர்தலில் 32.52 வாக்குகளை பெற்று ஆட்சியை பிடிச்சிருந்தார். அதே மாதிரி விஜயகாந்த் தேமுதிகவில் 2026 கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு அழைக்கப்பட்ட விஜயகாந்த் இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக 2026 தனித்து போட்டியிட்டு 8.38% வாக்குகளை பெற்றிருந்தார். கமல்ஹாசன் ம 2021 மக்கள் நீதி மய்யம் கட்சியை தொடங்கி 2021 சட்டமன்ற தேர்தலை பார்த்தீங்களா இவர் எதிர்கொண்ட கமல்ஹாசன் 2.52 வாக்குகளை பெற்றிருந்தார். விஜய் தமிழக வெற்றி கழகத்திற்கு 2026 இந்த அனைத்து புள்ளி விவரங்களையும் தவிடுபொடியாகி 1977 எம்ஜிஆர் பெற்ற 33.52 வாக்குகளையுமே தாண்டி விஜய் பெரும் சரித்திர வெற்றியை பதிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருக்குது. மேலுமே விஜயோட வெற்றிக்கு கை கொடுத்த சினிமா பிரம்மம், விஜயோட இந்த பிரம்மாண்ட வெற்றிக்கு அவரோட சினிமா பிம்பம் மிக நேர்த்தியாகவும் திட்டமிட்ட வகையிலும் உதவியிருக்கு. ஆரம்ப காலத்தில் காதல் நாயகனாக வலம் வந்த விஜய் பின்னாட்களில் தன்னோட படங்களில் கதைகளை ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுத்திருக்காரு. கத்தி, விவசாயிகள் பிரச்சனை, மெர்சல், மருத்துவத்துறையில் ஊழல், சர்க்கார், கள்ள ஓட்டு மற்றும் அரசியல் விழிப்புணர்வு போன்ற திரைப்படங்கள் அவரை ஒரு பொழுதுபோக்கு நாயகன் அப்படிங்கிற நிலையிலிருந்து சினிமாக்களில் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சமூக போராளியாக இது மாற்றி நிலைநிறுத்தது. தலைவர் அப்படிங்கிற பிம்பத்தை விட தளபதி அண்ணா அப்படிங்கிற பிம்பமே அவரை இளைஞர்களுக்கும் சரி ஒரு பெண்களுக்கும் சரி நெருக்கமாயிருக்கு. பெண்கள் மத்தியில் ஒரு நிலையான வாக்கு வங்கியை உருவாக்க உதவியிருக்காரு. சினிமா புகழையும் தாண்டி இவர் பல்வேறான சிறப்புகளையுமே பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இந்த தாவேகா கட்சியானது அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இவரை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தையுமே பெற்றிருக்கார். எம்ஜிஆர் மிகப்பெரிய ஆளுமை என்றாலும் விஜயோட இந்த அபரிவிதமான வெற்றிக்கு எம்ஜிஆரின் காலகட்டத்தில் இல்லாத சில பிரத்யேக காரணங்களும் விஜய்க்கு கிடைத்த சில தனித்துவமான பலங்களும் வெற்றிக்கு உதவியிருக்கு. எம்ஜிஆர் தன்னோட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க பத்திரிகைகளையும் திரைப்படங்களையும் நேரடி பிரசாரங்களையுமே நம்பியிருந்தார். ஆனால் விஜய்க்கு சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கிற பிரம்மாண்டமான ஆயுதம் கிடைச்சிருக்கிறது. ஒரு அறிக்கை அல்லது ஒரு வீடியோ வெளியான அடுத்த நொடியே அது தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்குமே இருக்கக்கூடிய பல கோடி மொபைல் திரைகளை சென்றடைகிறது. இது இவருக்கு ஒரு உதவியாக இருக்குது. 1977 எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தபோது காமராஜரின் மறைவுக்கு பின் திமுகவுக்கு ஒரு வலுவான மாற்று தேவைப்பட்டது. ஆனால் 26 விஜய் வந்தபோது கடந்த 50 ஆண்டுகளாக திமுக மற்றும் அதிமுக என இரு திராவிட கட்சிகளால் மட்டுமே ஆளப்பட்டு வந்த தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றை தேவை அப்படிங்கிற ஏக்கம் சில இளைஞர்களுக்கு இருந்தது. எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்குவதற்கு முன்னாடியும் அவர் பல ஆண்டுகள் திமுகவின் பொருளாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். அண்ணாதுரையில் நேரடியாக வளர்க்கப்பட்டவர். அவருக்கு என்று ஒரு அரசியல் வாக்கு வங்கி திமுகவுக்குள்ளேயே இருந்தது. ஆனால் விஜய் எந்த ஒரு அரசியல் கட்சியின் பின்புலமும் இல்லாமல் சுயமாக தன்னோட ரசிகர்களையும் தொண்டர்களையும் மாற்றி இந்த வெற்றியை சந்திக்கிறது ஒரு சாதிச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்குது. அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பு 234 தொகுதிகளிலுமே முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை நேரில் சந்தித்து ஊக்கத்தொகை வழங்கியதும் படிங்க, ஆனால் பெரியார், அம்பேத்கர், காமராசரை படியுங்கள் என்று அவர் சொன்னதுமே முதல் தலைமுறை வாக்காளர்களை அப்படியே தாவேகா பக்கம் திருப்பியிருக்கிறது ஒரு அதிசயமான விஷயமாகவும் இருக்குது. வலுவான திரைப்பிம்பம், இளைஞர்களோட நாடி துடிப்பை புரிந்து கொண்ட அரசியல் வியூகம் ஆகியவற்றின் மூலம் வாத்தியாரை மிஞ்சிய மாணவன் அப்படின்னு சொல்லி விஜய் அதனை நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் இந்த விஜய் ஆட்சி அமைக்குமா? இன்னும் 10 சீட்கள் தேவைப்படுது. ஸோ இது யாருக்கு அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு விஜய் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது.
அதே நேரத்தில் விஜய்க்கு என்னென்ன மாற்றங்கள் நமக்கு நடக்க போகிறது, எதிர்க்கட்சி தலைவர்கள் எந்தெந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விரிவான ஒரு தகவலையும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது நியூ வீடியோஸ் நியூ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் பார்த்திங்களா, இந்த சட்டமன்ற தேர்தல் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, நம்மளுடைய தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை சந்திக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாகவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே நேரத்தில் பார்த்திங்களா, இன்னும் திமுக கூட்டணி குறைந்தபட்சம் ஒரு 145 தொகுதிகளில் வெற்றி பெறும். அதிமுக கூட்டணி குறைந்தபட்சம் 60 அல்லது 100 தொகுதிகளில் வெற்றி பெறும். தாவேக்கா ஒரு 35 தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இது பார்த்திங்களா, இது எல்லாமே மாற்றி அமைத்த தாவேக்கா 108 இடத்தை பெற்றிருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாற்றுக்குரிய ஒரு அற்புதமான செய்தியாகவும் இருக்குது. ஆல்வேஸ் தேங்க்யூ.